ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஈஸி குக்கிங்கில் எறா குழம்பு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். டக்குன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் வெட்டிக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 5 வெங்காயம் வெட்டிக்கோங்க. நல்ல பொடி பொடியாக வெட்டிக்கிட்டிங்கன்னா கிரேவி இந்த மாதிரி நல்ல திக்காக கிரேவி வரும். இந்த கிரேவிக்காக தான் இந்த எறா குழம்பு. எறா கம்மியாக தான் நான் வாங்கியிருக்கேன். அதனால தான். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. சிம்மில் வைங்க. அப்போ தான் நல்லா வாசனை போகும். இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரை ஆனதும் தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியை நல்லா இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. ஜூஸ் மாதிரி அடித்தாதான் இந்த கிரேவியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் நல்லா அந்த தக்காளி வாசனை, இஞ்சி பூண்டு வாசனை இதெல்லாம் போனதும் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் எனக்கு காரம் தேவைப்படுறதுனால ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு மிளகுத்தூள் கூட 1/2 ஸ்பூன் சேருங்க. எப்போவுமே எறாக்கு மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு வரும். ஏன்னா வெறுமனே மிளகுத்தூள் மட்டும் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்து நீங்கள் செய்யும் போது எறாக்கு ரொம்ப செட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெய்லாம் இப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவை நல்லா ஃப்ரை ஆக விடணும். அதுக்கப்புறமா எறா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அழுக்கெலாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எறாவை சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக தான் எறா டேஸ்ட்டுக்காக தான், இந்த கிரேவியோட டேஸ்ட்டுக்காக தான். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எறா இந்த மாதிரி அப்படியே கிரேவியாக வேணும்னா நீங்கள் தோசை, சப்பாத்திக்கு அப்படியே கொஞ்ச நேரம் நீங்கள் கொதிக்க விட்டால் போதும். சாப்பாட்டுக்கு கிரேவி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் போதும். சூப்பராக எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய்.